இந்த குணால்ன்ற ஒரு பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான். அவனோட மஷ்ரூம் கட்டு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரு மஷ்ரூம் கட்டு அப்போ தான் நான் பார்க்குறேன். என்ன ஒரு பையன் ரொம்ப அழகாக இருக்கே ஹேர் கட். அவன் கூட ஒரு பையன் கீழே போகிறான் பாரு வித்தியாசமா அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன். இன்னும் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். அசிஸ்டண்ட் வெளியே ஓடுறான் பிரிகேட் ரோட்டில். ஓடி போய் எப்படி அவனை தேடி கண்டுபிடிச்சேன். அவன மாதிரி முடி வேறு கண்டிப்பாக எங்கே இருக்காது. மஷ்ரூம் கட்டு அப்போ அவ்வளோ பாப்புலர். நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கட்டே பார்த்ததில்லை மஷ்ரூம் கட்டு. அந்த பையனை ஒரு கட்டு அவனோட முகமும் அளவு ஓரளவுக்கு நேர்த்தியாக இருந்தது. அந்த கட்டு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் ரொம்ப அப்படியே நடக்கிறப்ப அப்படியே பவுன்ஸாக இருந்தது ஹேருக்கு. அது பார்த்தோன்னே அவன் அதுக்காக இந்த மஷ்ரூம் கட்டுக்கே நான் ஹீரோ செலக்ட் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க, அது லக்கிலேயே நம்ம ஆல்ரெடி ஹிட்ஸ் ஃபிலிம்ஸ் காதல் தேசம் கொடுத்துருந்தேன். காதல் இதயம் கொடுத்தனால எனக்கு ரத்ன சார் வந்து இன்னொரு ஹீரோ வேணும்னு சொல்லலை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. படம் நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது, மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி அப்பாஸ் கூட அவன் வந்து ஒரு மாடல், என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃப்ரெண்டு. நான் இதயம் படம்லாம் பண்ணி பெங்களூருக்கு நான் அடிக்கடி போவேன். நான் எப்போதுமே இந்த கதைகள் எழுதுறதுக்கு. பெங்களூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டவுன். நிறைய படங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். கிளைமேட் வைஸ் மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப. அதனால் நான் அந்த பையன் சார் என்னை அசிஸ்டண்ட் டைரக்டர் எப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி ஒரு நாள் ஒரு மாலுக்கு அந்த பையனை என்னை கூட்டு வந்தார். அப்போ நான் ஒரு முறை பார்த்தேன், அவ்வளோதான் பார்த்துட்டேன், அவ்வளோதான் பார்த்தேன், விட்டு அறைக்கு பார்த்த பையன் போயிட்டான், அவ்வளோதான். அப்புறம் நான் ஒரு வருஷம் கழிச்சு காதல் தேசம் கதை பண்ணும்பொழுது எனக்கு ரிச்சான ஒரு பையன் வேணும், ஒரு மிடில் கிளாஸ் பையன். அப்போ அதுக்கு வினித்து ரிச் பையனை யாரை போடலாம் அப்படின்னு போடும்பொழுது எனக்கு இந்த பையன் ஞாபகம் வந்துச்சு. நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சு வர வச்சு அன்றைக்கி அக்ரிமெண்ட் காசு கொடுத்துட்டேன். எதிர்பார்க்கல, அவர் சர்ப்ரைஸ் சீரியஸ். அப்படிதான் உங்களுடைய ஒரு ப்ராசஸே இருந்திருக்கு. ஆனால் யாருக்குமே நான் கூப்பிட்டு டெஸ்ட்லாம் எடுத்தே கிடையாது இது வரைக்கும். நான் ஹீரோயின்ஸுக்கு வந்து இந்த கதைக்கு சூட் ஆகுமா, நான் இப்போ உங்களை பார்க்குறேன், எனக்கு மைண்டில் செட் ஆச்சுன்னா திடீர்னு எனக்கே தோணுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி அப்படி அக்னியை கொஞ்சம் கூடுப்பா அப்படின்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். இதுக்காக இல்லைனா யாரை பார்த்தாலும் உடனே அவர் கூட்டு வந்து டெஸ்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் நான் டெஸ்ட்லாம் நான் பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் ஏன்னா எல்லா மனிதர்களும் உணர்வுகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லா மனிதரும் கண்ணீர் விடுறான், எல்லா மனிதனும் சிரிக்கிறான், என்ன எல்லாரும் குதிக்கிறான், ஓடுறான், நடக்கிறான். சினிமாவில் நம்ம அதுதானே பண்ண போகிறோம். என்ன பண்ணோம், துன்பம் வந்து அழ போகிறோம், என்ன சந்தோஷமாக இருந்தால் சிரிக்க போகிறோம், ஆட போகிறோம், ஓட போகிறோம். இது எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் இந்த கதைக்கு சூட்டபுளான ஒரு முகம், அந்த அமைப்பு, பாடி அமைப்புகள் ஒருத்தன் இருந்தால் உடனே எனக்கு அதை பார்த்த இமீடியட்லேயே எனக்கு என் கேரக்டர் மாதிரி இருக்கான்னு தோணுச்சுன்னா உடனே நான் கேஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இன்டர்நெட்டு, சாட்டிங், இமெயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக மக்கள் மத்தியில் பரிச்சயம் இல்லாத சமயத்திலே நீங்கள் வந்து அது காதல் தினம் படத்தில் கொண்டு வந்திருந்தீங்க. அது நீங்கள் ஸ்கிரிப்டில் எழுதும்போதோ இல்லை ப்ரொடியூசருக்கு சொல்லும் போதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததா, இது வந்து உங்களுக்கு புரியுமா? எப்போதுமே நான் படம் பண்ணும் பொழுது இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடிக்கல பற்றி நான் கேரே பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தேன்னா நான் அதில் அவ்வளோதான். அப்படியா? அடம் பிடிச்சிடும், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரு விஷயம், நான் செய்கிற விஷயம் எனக்கே பிடிக்கலன்னா அது யாருக்குமே பிடிக்காது. நான் எவ்வளோ நேசிக்கிறேங்கிறத பொறுத்து தான் அந்த அந்த அது அந்த பொருள் வந்து அமையும். நான் எவ்வளோ நேசித்து ஒரு விஷயம் செஞ்சேன்னா, ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமாக ரசித்து பண்ணுறேன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீ நேசிக்காமல் ஒரு விஷயம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நீ மற்றவங்களுக்காக பண்ணனா நல்லாவே வராது. மற்றவங்களுக்காக எந்த தொழிலும் மற்றவர்களுக்காக செய்யவே கூடாது. உனக்காக மட்டும்தான் நீ செய்யணும். நீ ரசிக்கணும் அதை. அப்போ தான் அதை பார்த்து பிறர் ரசிப்பாங்க. உன்னுடைய உணர்வுகளை நீயே மதிக்காத போது அந்த உணர்வை யாருமே மதிக்க மாட்டாங்க. உன் உணர்வை நீ தான் மதிக்கணும், நீ தான் அதுக்கு உயிர் ஊட்டணும்.